காலையில ஒரு 2 மணிக்கு என்னோட மாமனார் வந்து கொஞ்சம் ஃபெயிண்ட் ஆயிட்டாரு. எங்க மாமியார் வந்து கொஞ்சம் உலுக்கிட்டு கேட்டிருக்காங்க. அவங்களால பேசக்கூட முடியல. ஃபர்ஸ்ட் உங்களுக்கும் அவங்க அம்மாக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா ஃபர்ஸ்ட் கவுளி தான் கொடுத்தேன். நான் இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை. கவுளி கொடுக்க ஆரம்பிச்சோன்னதுதான் அவருக்கு வந்து கான்சியஸ்னஸ் வந்து அவருக்கு கை கோழி கால் கோழி கொடுத்துட்டே இருக்கும்போது மாமியாரை வந்து நாக்குல வந்து கல்லுப்பு வைக்க சொன்னேன்னா அவரு பேசல. இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் உப்பு கொடுத்த உடனே கொஞ்சம் ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சது. அப்புறம் தான் ஏஞ்சாரு. நான் 2 பேருக்குமே சொல்லிட்டு இருந்தேன். நான் கால் கவுளி கொடுத்துட்டு இருந்தேன். கால் கவுளி என்னால சரியா எனக்கு அது கொடுக்க தெரியல. கொஞ்சம் ஆனாலும் ட்ரை பண்ணி அமுக்கி கொடுத்துட்டு இருந்தேன். 2 சைடும் வந்து கை கோழி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் ஏஞ்சி உட்காந்து பிபி எல்லாம் செக் பண்ணதுல 110/86 என்னமோ வந்தது. அதுக்கப்புறம் உப்பு சக்கரை எல்லாம் போட்டு கொடுத்துட்டு அப்ப நாடி பார்க்கும்போது உப்பு ஓகேவா இருந்தது. ஆனா லெஃப்ட் சைட் ஃபுல்லா டவுன். ஸோ கொஞ்ச நேரம் திருப்பி கவுளி கொடுத்துட்டு தூங்க வச்சுட்டு காலையில பாக்குறேன் இட் இஸ் ஓகே. பட்டதுல லெஃப்ட் அண்ட் ரைட் இது பண்ணதுனால சமாதான முத்திரை கொடுத்துட்டு திருப்பியும் வந்து காத்துலாம் ஒண்ணுமே இல்லை. ஸோ கிளாஸ் வந்து எவ்வளவு பெனிஃபிட்டா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்குன்னே நான் வந்து இது எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும் அப்படின்ட்டு எஸ்பெஷலி வே ஃபார்வர்டு வந்து அதுலதான் வந்து இதுலயே கத்துக்கிட்டேன் நான். எப்படி கவுளி கொடுக்கறது அப்படின்ட்டு. அது கொஞ்சம் படப்படாம தான் இருந்தது. ஏன்னா இப்படி தட்டிட்டே இருந்தாரு. தட்டாதீங்க கவுளி கொடுங்க அப்படின்ட்டு நானும் அவரும் வந்து மாறி மாறி என் ஹஸ்பண்டும் வந்து மாறி மாறி கொடுத்துட்டு இருந்தோம். மீன் வயல் மாமியார் பக்கத்துல வந்தோடனே உப்பு கொடுத்துருந்தேன். திருப்பி கால் கவுளி கொடுத்துட்டு இருந்தேன். தென் ஹீஸ் ஓகே. பயங்கரமான மாமனாருக்கும் தெரிஞ்சிருச்சு. உங்க ஏதோ காலையில உட்காந்து பாக்குறது ஏதோ ஒரு டெக்னிக் படிச்சிட்டு இருக்கா. ஓகே, இஸ் லேர்னிங் த திங்ஸ்னு. ஆமா, இல்ல உருப்படியான ஒரு விஷயம் வந்து என் லைஃப்ல வந்து லேர்னிங் அப்படின்னா இதுதான் நான் சொல்லுவேன். இது ஆக்சுவலா வந்து சிலபஸ்ல குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற தாட் எனக்கு வந்துட்டு இருந்தது. ஏன்னா இது ரொம்ப ஈஸியா இருக்கு. ஆனா ரொம்ப புரியுற மாதிரியும் 2 பேரும் சொல்லிட்டு இருக்கீங்க. அம்மாவும் சரி நம்ம சித்தர் வாழ்க்கையும் சரி ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ஏறணும்ன்றதே பெரிய விஷயம் எங்களுக்கு. ஸோ இட்ஸ் வெரி நைஸ். எனக்கு ஒரு மாதிரி படப்படப்புலாம் அதாவது படப்படப்புலாம் இல்லை. எப்படி சால்வ் பண்றதுன்ற இன்டென்ஷன் தான் போகுதே தவிர படப்படப்புலாம் படாம இருந்தது வந்து ரொம்ப இதுவா இருந்தது. டாக்டர் சாலி ஜெயகல்பனா நேரடி வழிகாட்டுதலில் வாழ்வை மாற்றும் 100 நாள் சித்த முத்திரை பயிற்சி வகுப்பு விரைவில் தொடங்குகிறது. இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். இது வெறும் பயிற்சி அல்ல, உங்கள் வாழ்வியல் மாற்றம். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை பார்க்கவும்.